கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார்த்திக் மிஷினை சரி பண்ணிடுறாரு. ஆனந்த் மிஷின் ரன் ஆகிறது பார்த்துட்டு வெளியில் பார்க்குறாங்க. யார் மிஷினை சரி பண்ணது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே கோகுலுக்கு கால் பண்ணி, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ மிஷினை ரிப்பேர் பண்ணியிருக்க அப்படின்னு கோவப்பட, அப்போது அவங்க சொல்கிறாங்க, சார் நாங்கள் வரவே இல்லை, அதை 2 பேரால் மட்டும்தான் முடியும். ஒன்று நான், இன்னொன்று சங்கர், அவரும் இப்போ இங்கே ஊரில் இல்லை, வேறு யார் பண்ணியிருப்பாங்க, அது இம்போர்ட்டட் மிஷின் சார், யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஆனந்த் அப்போ யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க, யார் சரி பண்ணது அப்படின்னு கேட்ட உடனே கார்த்திக் சார் தான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் நிற்கிறாங்க. அப்போ ஆனந்த் கார்த்திக் நீ இதை சரி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் பண்ணேன். நீ எப்படி பண்ண, உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு கேட்க, அது என்ன பெரிய விஷயமா, இந்த மாடலில் நெட்டில் போட்டோன்னு வச்சுக்கோ, கேட்லாக் வரும், அதில் எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க, அதை பார்த்து தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் இந்த மிஷின் ஒர்க் ஆகலை, அதனால் நமக்கு 10 லட்சம் லாஸு, நீ வேலைக்கு வந்த முதல் நாளே நமக்கு 10 லட்சம் லாஸு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கூட இருந்தவங்களாம், சார் கார்த்திக் சார் வேலைக்கு வந்ததுக்கும் 10 லட்ச ரூபாய் லாஸ் ஆனதுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது, மிஷின் ரன் ஆகலை, அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்ல, எது எப்படியோ அவர் வரும்போது தானே நமக்கு 10 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், 2 மணி நேரம் மிஷின் ரன் ஆகலைல்ல, அதுக்கு சரி செய்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் 2 மணி நேரம் ஓவர் டைம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் சரி உங்கள் இஷ்டம், அப்படி பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்திக் ஏன் எனக்காக நீங்கள் ஓவர் டைம் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் சார், நீங்கள் இந்த ஃபேக்ட்ரிக்கு வரமாட்டிங்களான்னு எவ்வளோ நாள் தெரியுமா நாங்கள் ஏங்கியிருக்கோம், இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் செய்வோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ரியாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, எப்படி அபிராமி மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீட்டில் யாருமே இல்லை, இப்போ மீனாட்சியும் கிடையாது, கார்த்திக்கும் ஃபேக்ட்ரியே கதின்னு கிடக்குறான், அதனால் யாரும் வீட்டுக்கும் வரமாட்டாங்க, எப்படியும் அத்தை நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப சோகமாக தான் இருப்பாங்க, இதுதான் உனக்கு சரியான நேரம் அத்தையை பக்கம் இழுக்கிறதுக்கு. அத்தை சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துருவாங்க, ஆனால் பூஜை புனஸ்காரம் இல்லாமல் எப்போவும் இருக்கவே மாட்டாங்க, அதனால் அவங்க முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு பூஜைலாம் பண்ணி பாட்டு பாடி அவங்களுக்கு பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க நெத்தியில் வச்சு விடு, அதுக்கப்புறம் பாரு உன்னை இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு கொஞ்சுவாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரியா, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி வீட்டில் உட்காந்துட்ருப்பாங்க, நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. ரியா நேராக பூஜை ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்குறாங்க, நல்ல வேலை ஏற்கனவே பூஜை பண்ணிகிட்ருக்காங்க, விளக்கேற்றுற வேலை மிச்சம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மீனாட்சியோட தாலி அங்கே இருக்கும். அதை பார்த்துட்டு அவள் தான் யாரும் வேணாம், புருஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி வீசிட்டு போயிட்டால, திரும்பவும் எதுக்காக இந்த தாலி இங்கே வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு, இனிமேல் இந்த தாலி இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு அந்த தாலியை தூக்கி வீசுகிறாங்க பூஜை ரூம்லேருந்து வெளியில். வீசின உடனே கரெக்டாக அபிராமி நிற்கிறாங்க. அபிராமி அந்த தாலியை பார்த்ததுமே ரியாவை பார்த்து முறைக்கிறாங்க. ரியாவும் ரொம்ப தைரியமாக அப்படியே நின்று அபிராமியை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அபிராமிக்கு ரொம்ப கோவம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பூஜை ரூமுக்குள்ளே போவ, ஒழுங்கு மரியாதையாக வெளியில் வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ரியா வெளியில் வராங்க. ஏன் அத்தை, நான் எதுக்காக பூஜை ரூமுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு கேட்க, நான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி, என்னது அத்தையா, உனக்கு யார் என்னை அத்தைன்னு கூப்பிட்ற உரிமையை கொடுத்தது, உனக்கு அந்த உரிமையே கிடையாது, உனக்கு அந்த தகுதியும் கிடையாது, ஏன் மருமகளுங்க மீனாட்சி, தீபா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருக்கும் தான் என்னை அத்தைன்னு கூப்பிடுற உரிமை இருக்குது, உனக்கு அந்த உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டோட மூத்த மருமக என் மருமக மீனாட்சி மட்டும்தான், நீ கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போது உங்கள் பையன் என் கழுத்தில் கட்டின தாலி இருக்கே அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்க, அந்த மீனாட்சி அவள் கழுத்தில் கட்டின தாலியை தூக்கி வீசிட்டு போயிருக்கா, ஆனால் அவளை நீங்கள் உங்களோட மருமகன்னு சொல்லுவீங்க, ஆனால் உங்கள் பையன் விருப்பப்பட்டு என் கழுத்தில் தாலி கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு, என்ன மருமக இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள், நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அபிராமி, ஒரு நாளும் நீ இந்த வீட்டோட மூத்த மருமகளை ஆக முடியாது,
நீ வந்து பூஜை ரூமுக்குள்ளேயும் போகவும் கூடாது, உனக்கு அந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போ ரியா வந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் பூஜை ரூமுக்கு போவேன், பூஜை பண்ணுவேன், நீங்கள் ஒழுங்காக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு திமிரா பதில் சொல்லிவிட்டு ரியா வந்து திரும்பவும் பூஜை ரூமுக்குள்ளே போகிறாங்க. அபிராமிக்கு இன்னும் கோவம் வருது. பின்னாடியே ஓடி போய், ஏய் எதுக்காகடி நீ உள்ளே போகிற, மரியாதையாக வெளியில் வா அப்படின்னு சொல்லி அங்கே எதையும் தொட விடாமல் அபிராமி பண்ணுறாங்க. அப்போ ரியா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒழுங்காக வெளியில் போயிடுங்க, என்னை வந்து பூஜை பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி அபிராமியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அபிராமியை அடிக்க வரலான்னு வரும்போது அபிராமியோட கையை வந்து பிடிக்கிறாங்க, தடுக்கிறாங்க. அபிராமியை பிடிச்சி தள்ளி விட்ட உடனே வந்து தீபா கரெக்டாக அங்கே வராங்க. தீபா வந்து அபிராமியை தாங்கி பிடிக்கிறாங்க. தீபாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அபிராமியை தள்ளி விட்டதை பார்த்த உடனே நேராக போயிட்டு ரியாவை பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்சிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அத்தையே நீ கீழே தள்ளுவேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் இந்த வீட்டோட மூத்த மருமகனா என்னையே நீ கை நீட்டி அடிக்கிறியா அப்படின்னு திரும்பவும் வந்து தீபாவை அடிக்கலான்னு போகிறாங்க. ரொம்ப மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது தீபா வந்துட்டு, என் வீட்டுக்காரர் இந்த சவாலில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா உன்னை தான் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும், ஆனந்த் மாமாவுக்கு உண்மை என்னென்னு புரிய வச்சு ஆனந்த் மாமாவுக்கு மீனாட்சி அக்காவுக்கும் திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த தாலியை ஆனந்த் மாமா திரும்பவும் மீனாட்சி அக்கா கழுத்தில் கட்டணும், இதை தான் நடக்க வைக்கணும், நாங்கள் உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும், உன்னோட சுயரூபத்தை வந்து ஆனந்த் மாமாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போது ரியா வந்துட்டு, என்னது நீ புரிய வைக்க போறியா, இன்னும் கொஞ்ச நாளில் உன் வீட்டுக்காரரே விட்ட சவாலில் ஜெயிக்க முடியாமல் 4-5 நாளில் அந்த ஃபேக்ட்ரியை விட்டு ஓடி வர போகிறாரு, அதுக்கப்புறம் நீயும் உங்கள் வீட்டுக்காரரும் தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக போகிறீங்க, பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா வந்துட்டு, சரி அதையும் பார்த்துடலாம், இதை சவாலாகவே ஏற்றுக்கிறேன், நான் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போறியா இல்லை நான் போகிறேனான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா வந்துட்டு அபிராமி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், அந்த ரியாவை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரியா வந்துட்டு தீபா அடித்ததுனால பயங்கர டென்ஷனாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனந்துக்கு வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு, அதெல்லாம் இப்போ வேண்டாம், கால் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரியா வந்துட்டு, இல்லை உடனே இந்த விஷயத்தை நான் ஆனந்துக்கு கால் பண்ணி சொல்ல போகிறேன், அப்போ தான் ஆனந்த் வந்துட்டு அந்த கார்த்திகை விடுன்னு விடுவான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு, அவசரப்படாத, நீ இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ அத்தையை அடித்த விஷயம் ஒருவேளை ஆனந்துக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக உன் மேலே கோவப்பட்டாலும் படலாம், சென்டிமெண்ட்டாக வந்து அம்மாவை தள்ளி விட்டுட்டாங்களே அப்படின்லாம் வந்து தெரிஞ்சா அவ்வளோதான், அதனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரியா வந்துட்டு, இல்லை எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது, என்னையே அடிச்சுட்டாவா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச, அப்போ ஐஸ்வர்யா, இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்ல, உன்னோட சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்து வீட்டுக்கு வர வச்சு என் கழுத்தில் இந்த மாதிரி தாலி கட்டியிருக்காரு, ஆனால் இந்த வீட்டில் என்னை ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நியாயம் கேட்குற மாதிரி கேட்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரியா, சொந்தக்காரங்களா, எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சரி அதை விடு, அதை நான் பார்த்துக்கிறேன், சொந்தக்காரங்களை நான் ரெடி பண்ணுறேன், வர வச்சு நான் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா இந்த விஷயத்தை மீனாட்சி கிட்ட சொல்ல, மீனாட்சி பயங்கரமாக கோவப்படுறாங்க. தீபா அப்படியே விட்டுட்டு வந்த அவளை வந்து அருவா எடுத்து வெட்ட வேண்டியது தானே, அடிச்சுட்டு மட்டும் வந்திருக்கே அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.